இனிஷியேட் கட் ஆஃப் பண்ணணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், செகண்ட் கீர் போடணும். நம்ம ரோட்டில் மெதுவாக திருப்பணும். பிரேக் விட்டுருக்கு, மெதுவாக திருப்பணும். திரும்புதான் இது இல்லை ஃபீல் பண்ணுங்கள். நம்ம ரோடு போய் மெயின் ரோடு விட்டுதுன்னா பழஞ்சலேருந்து உள்ள வந்துடலாம். சரிங்களா? ஆமாம். பட் இங்கே குழி இருக்குது. நம்ம எத்தனை கீழே போயிட்டுருக்கோம்? பட் 4வது கீழே போகிறோம். 2வது கீழே போடணும். ஃபஸ்ட் கீழ் போட்டு போகணும். நீங்கள் வந்து 4வது கீழே இருக்கும். நீங்கள் மாற்றுறது 2 இல்லை 4 தான் விழுந்துச்சு. போகலாங்க. ஆமாங்க. நீங்கள் மாற்றுறத நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அது மாற்றுறத நினச்சிட்டு இருந்தது 2 இல்லை. உங்கள் மனசில் அது 4 2 தெரிஞ்சிருக்கலாம். பட் விழுந்த கீழே 4. சரிங்களா? போகலாம். செகண்ட் கீர் பின்னால் வரவங்களை பார்க்காதீங்க. போகலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சா நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். பின்னால் வரவங்களை பார்க்காதீங்க. தேர்ட் கீர் கிடைக்கலன்னா உள்ளே வந்துடும். செகண்ட் போட்டு போகலாம். தேடி டம்மன் அடிச்சிடும். பார்க்க டம்மன் அடிச்சு தெரிஞ்சுதா? ஏன் யாரையோ தேடிட்டே இருக்கீங்க? வேற சொல்கிறாங்களா? அது ஒன்று இல்லை தெரியுது.
ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு, கியர் டவுன் பண்ணியிருக்கணும். போகலாங்க. பின்னால் வரவங்கள பார்க்காதீங்க, நான் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. உங்கள் ரோடு நீங்கள் ஓரம் போய் அவங்களுக்கு வழி விட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. 3வது கியர் போடுங்க. சரிங்களா? நீங்கள் பின்னால் வரவங்கள திரும்பி பார்க்குறீங்க, டக்குன்னு யாரான்னு பார்த்தீங்களா? யாரும் அடிக்கிறாங்க நமக்கு தேவையில்லை. நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்கக்கூடாதுல்ல. முன்னால் போய் இடிச்சு என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறீங்க. காரில் பேக் சீட்டில் உட்காந்துட்டு போகல, கார் நடிச்சுன்னு திரும்பி பார்க்குறீங்க. காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் மறுபடியும் பாருங்கள். இன்னும் 4 தடவை கூட பாருங்கள், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? 4வது கீர் போட்டிருக்கீங்க. யாருண்ணா கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணுங்க, செகண்ட் போடுங்க. தெரியுதா? நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் அப்பா நான் 2 தான் போட்டேன். நீங்கள் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. நிறுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. போலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன், தெரியுதா? எக்ஸைட்டரை யூஸ் பண்ணி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு தான் செகண்ட் கீர் போட்டுருங்க. கரெக்டாக போலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, தெரியுதா? யூஸ் பண்ணுங்கள். இப்போ போடுங்க தேர்ட் கீர். அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிருங்க. ரிலாக்ஸாக வச்சு, சரிங்களா? எத்தனை கீர் என்ன போட்டீங்க? கேள்வி கேட்டால் டக்குன்னு பதட்டப்படாதம்மா. ஃபஸ்ட்டு அது பதட்டத்துக்கு பூரா டெலீட் பண்ணுங்கள், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போகலாம். கேள்வி கேட்டேன்னு டக்குன்னு எமோஷனல் ஆகாது. கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன ஆன்சரை தேடுங்க. எத்தனை கீர் போட்டீங்க நீங்கள் அங்கே? போட்டுக்கலாங்களா? புரியலைங்க. ரோட்டில் யாராச்சும் இருக்காங்களா? புரியலைங்க. அப்படியே பையன் அப்படியே அங்கே திருப்ப முடியாது. எக்ஸைட்னு கால் எடுங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, பிரேக்கு.
சைக்கிளில் வந்தோம். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டுருக்கேன். லெஃப்ட்லேயே போனாங்க. இன்றைக்கி லெஃப்ட் போட்டு இந்த கட்டுக்குள்ளே போகிறோம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, மேலே பிரேக் விட்டுருங்க. இப்படி கிளச்சு பிடிங்க. 1 2 3 கூட எழுதுங்க. கிளச்சு மெதுவாக எடுக்கக்கூடாது. திருப்பி ஸ்டடி. நான் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா? பயமாக இருக்குன்னா அதுக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலையே காரணம். இந்த ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் வந்தால் ரைட்டில் போனோம்னா எக்ஸைட்டரை மிதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்டிவாக ஓட்டுவீங்களா? அண்ணா ஆக்டிவாக ஓட்டுவீங்களா? ஆக்டிவாக எக்ஸல் 2வது கீர் போட்டு அதுக்கு மட்டும்தான் திருப்பினா போகும். எத்தனை கீர் போட்டீங்க? அது கீர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு ரெடி பண்ணிட்டு தரேன். போகலாம். எனக்கு வர மாட்டேங்குது. புரியல. எனக்கு செகண்ட் கீர் போடலான்னு பண்ணால் டக்குன்னு 4th கீர் வருது. லிவரை பொறுத்த வரைக்கும் மெயில்டாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி கிடையாது, நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. தெரியுதா? நீங்கள் இப்படி தள்ளுறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா? 3rd கீர் 4th கீர் 1st கீர் எனக்கு ஃபீல் ஆகுது. செகண்ட் கீர் ஃபீல் ஆகணும்னா நீங்கள் கை வைங்களேன். தேடலேருந்து இங்கே வந்து இங்கே வரணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு தள்ளு தான் தள்ளுறீங்க. இங்கே இருந்து இங்கே வந்து இங்கே வரணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்கும்போது அவ்வளோதான், 4th தான் விடுவோம். கை வைங்க. இப்படி தள்ளக்கூடாதுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ரோட்டில் போய் ரைட்டில் திரும்பினா தான் உங்கள் வீடு வரணும். நீங்கள் அந்த ரோட்டில் போய் ரைட்டில் தான் திரும்பணும். நீங்கள் போகிறதுக்குள்ளே குறுக்கு திரும்பினா இடையில நிறையா வீடு இருக்குது, வழி இல்லை. இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து தான் வரணும். நீங்கள் தள்ளுறீங்க, புரியுதா? தள்ளி பாருங்களேன், 3ல் இருக்கும், தள்ளுங்க. அது புரியுதா? இப்படி போட்டால் தான் விழுகும். அது ஒரு எல் சேஃப் வரணும். இப்படி வந்து இப்படி வரணும். இங்கே இருக்க 3ல் இங்கே வந்து இப்படி போய் இப்படி வரணும். ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி தள்ளு தான் தள்ளுறீங்க. நீங்கள் வண்டி வரும்போது மறுபடியும் பாருங்கள். நீங்கள் கையில் இப்படி தள்ளுறீங்க, அவ்வளோதான். இப்படி ஃபஸ்ட் கீர் மூவ் பண்ணுங்க பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு கீர் டு செகண்ட் கீர் மட்டும் கரெக்டாக போடுறீங்க. அது இப்படி போவாங்க. சரி, செகண்ட் சரி.
கீழே ஃபீல் பண்ணணும், கை உணரணும். நீங்கள் தள்ளுனீங்கன்னா கை உணராது. அது கை உணர்ந்தால் தான் அந்த தசையில் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ரைட்டில் போட்டுக்கணும். கிளச்சுன்னு காலை விடும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும். நம்ம நேர் கடைசி போய் ரைட் எடுத்துன்னு உள்ளே போயிடலாம். சரிங்களா? ரைட்டில் போட்டுக்கணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக கிடைக்கும். நிறுத்தணும். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணணும். அப்படியே போக முடியாது. போகலாங்க, போகலாம். 2 பக்கம் கிளியர். போகலாம். நம்ம ரோடு செகண்ட் தேர்ட்
பேக்குங்க